students, welcome back to today's class, and this is a new lesson, civics lesson number 1, and this lesson name is women empowerment. Empowerment means வந்து மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெண்கள் வந்து இன்னும் சொசைட்டியில் வந்து மேம்பட்டு முன்னேறி போகணும் அப்படின்றது தான் வந்து இந்த லெசனோட வந்து டாபிக்கு. அண்ட் ஸோ in this lesson we are going to see about to know the importance of women's educations and what are the different roles played by women in the societies. So these are the topic we are going to see from this lessons. And some of the essential factors for empowerment are educations. The first one is called educations. So என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து தேவை அப்படின்னா வந்து உமன்ஸ்க்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எஜுகேஷன், because the education provide knowledge and the education provide self-confidence. So the education gives one ability to think wisely and take thoughtful decisions. ஸோ அந்த எஜுகேஷன் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நம்மளோட ஓன் டிசிஷன் நம்மளால் வந்து செலக்ட் பண்ண முடியும் அண்ட் நம்மளோட திறமை எல்லாமே வந்து வளர்த்துக்க முடியும். ஸோ ஆல் திஸ் கெயின் த்ரூ த எஜுகேஷன். இது எல்லாமே நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா வந்து எஜுகேஷன் என்ன கிடைக்குது. அண்ட் செகண்ட் ஒன் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வந்து பாகுபாடு. ஸோ சொசைட்டியில் இன்னுமே வந்துட்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திங்கிங் த மென்ஸ் only having all the talents and knowledge. So this is fully wrong. So the women's also having a lot of talents. So a society which discriminate between the two genders அப்படின்னா வந்து ஸோ ஒன் இஸ் அ மேல், another one is a female. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து இந்த சொசைட்டியில் இருக்க பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பாகுபாடு பார்க்குறனால தான் இன்னுமே வந்துட்டு நம்மளோட சொசைட்டி வந்து முன்னேறாமல் இருக்குது. ஸோ the two genders can never be empowered. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெவர் வந்து டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் டூ genders. எப்பயுமே வந்து இந்த ரெண்டு ஜெண்டர்ஸ்க்கும் நடுவில் வந்து டிஸ்கிரிமினேஷனே வந்து பார்க்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் கால்டு women educations. So why women's education it's important? Because the education plays an important role and the education provide knowledge, skills and self-confidence and necessary to participate fully in the development process. ஸோ நம்ம எஜுகேஷன் வந்து லேர்ன் பண்ணுற மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து எது கரெக்டு எது வந்து தப்பு அண்ட் வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வந்து பில்டப் ஆகும். ஸோ த்ரூ வந்து எஜுகேஷனால தான். ஸோ த எஜுகேட்டட் உமன், இஃப் த கேர்ள் எஜுகேட்டிங் அப்படின்னா வந்து பிகாஸ் த கேர்ள்ஸ் வந்து பிளேயிங் மோர் ரோல்ஸ். ஸோ ஒரு சின்ன வயசில் வந்து இந்த கேர்ள் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் வந்துட்டு ஒரு 10 years கழிச்சும் வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா the girl get married. அதுக்கப்புறம் she plays a mother role. So then the mothers teach their daughters or son. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த எஜுகேஷனை வந்துட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் women supporting their families and children's. ஸோ த்ரூ வந்து எஜுகேஷன், ஒரு கேர்ள் வந்து எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா வந்து அவங்களோட ஹோல் ஃபேமிலியுமே வந்துட்டு அது மூலயமா ஒரு பெனிஃபிட் தான் வந்து ஆவாங்க. ஸோ உமன்ஸ் எஜுகேஷன் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் பிளேஸ் மேஜர் ரோல்ஸ் இன் உமன்ஸ் லைஃப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் த அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் உமன்ஸ் எஜுகேஷன்ஸ். ஸோ உமன்ஸ் எஜுகேஷன் எதனால வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸ்டு லிட்ரஸி. ஸோ உமன்ஸ் எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ் எல்லாமே பெண்கள் எல்லாமே படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து லிட்ரஸி அப்படின்னா வந்து கல்வி அறிவு. ஸோ இதோட ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆஃப் த இல்லிட்ரேட் யூத் அக்ராஸ் த குளோப் நியர்லி 63% ஆர் ஃபீமேல். ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து 63% வந்து படிப்பறிவு இல்லாமல் யார் இருக்காங்க அப்படின்னா வந்து ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வி ப்ரொவைட் educations all children's means we can decrease this illiteracy rate. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் அண்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு வேர்ல்டில் இருக்க எல்லா வந்து சில்ட்ரன்ஸுமே வந்து கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த இல்லிட்ரஸி வந்து ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், படிப்பறிவு இல்லாமல் வந்துட்டு ஆக்கலாம். ஸோ த உமன்ஸ் தான் வந்துட்டு இதில் அதிக அளவில் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னா வந்து ஆள் கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மென்ஸ்
ஸோ மேல் ஜெண்டர் யாருமே வந்துட்டு கடத்தப்படுறது கிடையாது. டிராஃபிக்கிங் அப்படின்னா வந்து கடத்தப்படுறது கிடையாது. ஒன்லி த ஃபீமேல் ஜெண்டர்ஸ் வந்துட்டு ஒன்லி டிராஃபிக்கிங். ஃபீமேல்ஸை மட்டும்தான். உமன்ஸ் ஆர் most to trafficking when they are undereducated and poor. ஸோ மோஸ்ட்லி வந்து படிக்காமல் இருக்கிறவங்களை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஏமாற்றிடுவாங்க. அண்ட் வந்து ரொம்ப வந்து புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கவங்களும் வந்துட்டு ஸோ இது மட்டும் வந்து கடத்தப்படுறாங்க. ஸோ இஃப் த கேர்ள்ஸ் கெட் த நாலேஜ், இஃப் த கேர்ள்ஸ் கெட் த எஜுகேஷன் மீன்ஸ் ஸோ ஈஸியாக அந்த கேர்ள்ஸ் வந்து அலர்ட் ஆகிக்கலாம். ஸோ அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வி ப்ரொவைட் அ ப்ராப்பர் அவேர்னஸ். இதை பற்றி நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். எப்படி அவேர்னஸ் கொடுப்போம் அப்படின்னா வந்து த்ரூ எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ வி ப்ரொவைடிங் யங் கேர்ள்ஸ் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் கால்டு political representation. So nowadays so the world level, so the women's also having the more talent in all the fields. In political level வந்து it to decreases level. ஸோ இந்த பொலிட்டிக்கல் லெவலில் நம்ம யார் பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஸோ மேல் ஜெண்டரை மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ we can provide leadership courses and encourage the women to participate in political lines. So we should encourage women to participate in political activities and women also having a lot of talent to lead our countries. And next one is called marriage. Next one is called marriage. And most of the countries, the underdeveloped countries, ஸோ அண்டர்டெவலப்டு அப்படின்னா வந்து ஸோ ரொம்ப வந்து புவர் பேக்ரவுண்டில் இருக்க கண்ட்ரீஸில் இருக்க உமன்ஸ் எல்லாமே வந்துட்டு they are get marriage before reaching 18. The girls get married before reaching the age of 18. ஸோ அந்த 18 ஏஜுக்கு முன்னாடியே வந்து இந்த கேர்ள்ஸ் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க சம் ஆஃப் த கண்ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னா அவங்க எஜுகேஷன் ஒன்று இல்லாதன்றனால தான் இந்த கேர்ள்ஸ் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து மேரேஜ் பண்ணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாவர்ட்டி ரிடக்ஷன்ஸ். ஸோ இந்த எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா உமன்ஸ் கிட்ட when women are provided with the equal rights and equal access to educations. ஸோ உமன்ஸ்க்கு வந்து நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எஜுகேஷனில் they participate in economic activity and increased earning power leads to reduction in a poverty level. So women's வந்து ஒரு education இருந்தது அப்படின்னா வந்து so if the women get a education, the women can work all the fields and the women also earn a money and give the money to their family and reduce the poverty level. ஸோ பாவர்ட்டி அப்படின்னா வந்து வறுமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து கம்மியாகணும் அப்படின்னா வந்து ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா வந்து உமன்ஸ் எஜுகேஷன் ஒன்லி இம்பார்ட்டன்ஸ். So women are compulsory get a education and our governments also offering all the children's education courses. So nowadays our government give importance to women also. So dear students, learn this topic. Thank you.